காலை மன்னா ஏப்ரல் 15. தேவனின் நன்மைகளை அனுபவித்து மகிழ்தல். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சங்கீதம் 97 அதிகாரம் 12 தயவு செய்து இதை கவனியுங்கள். அவருடைய நன்மைகளின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றோ அவருடைய ஆசீர்வாதங்களின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றோ கூறப்படாமல் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றே மேற்காணும் வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளது. எனவே நன்றி உள்ள இருதயத்துடன் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த இயலாதவர்களாயிருப்பீர்களாயின் அதன் காரணம் தேவன் உங்களுக்கு நன்மை ஒன்றும் செய்யவில்லை என்பதல்ல, நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பதில்லை என்பதே ஆகும். பரிசுத்தம் தேவனின் நன்மையாயிருக்கிறது. தேவனின் பரிசுத்தத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து மகிழக்கூடுமானால் தேவனின் நன்மையை இப்போதும் நித்தியம் முழுவதிலும் அனுபவித்து மகிழக்கூடியவர்களாயிருங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன் என சங்கீதக்காரன் கூறினான். அவன் கர்த்தருடைய நன்மையை தான் காணப்போகிறதை விசுவாசியாதிருந்தால் அதைரியமடைந்திருப்பான். தேவனின் நன்மைகளில் ஒன்று அவருடைய பரிசுத்தமாகும். சங்கீதக்காரன் கர்த்தரின் பரிசுத்தத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பது நிச்சயமே. ஆனால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை சாத்தியமே என்பதை அவன் விசுவாசித்தான். எனவேதான் சங்கீதம் 51 நாம் காண்கிறபடி அவன் ஒரு நொறுங்குண்ட இருதயத்துடன் கர்த்தரிடம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கை செய்ததுடன் ஒரு சுத்தமான இருதயத்திற்காகவும் மன்றாடுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மையை அல்லது அவருடைய பரிசுத்தத்தை காண்போம் என்பதை விசுவாசிக்காவிட்டால் கெட்டுப்போவோம் அல்லது அதைரியமடைவோம் என்பது யாவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையே. பரிசுத்தத்தை நேசிப்பவர்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் கர்த்தரின் நன்மையின் நிறைவை அனுபவித்து மகிழ்வதால் அவர்கள் ஒருபோதும் அதைரியமடைவதில்லை. பரிசுத்த ஜீவியம் என்பது பாலும் தேனும் ஓடும் கானான் ஆகும் என்னும் கூறும் மெய்யானதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 15, 2026. Enjoying God's goodness. Give thanks at the remembrance of His holiness. Psalm 97, verse 12. Please observe, it does not say give thanks at the remembrance of His goodness or give thanks at the remembrance of His blessings, but give thanks at the remembrance of His holiness. So if you cannot thank God with a grateful heart, it is not because God has not done any good thing for you, but because you don't love holiness. Holiness is God's goodness. If you can enjoy God's holiness, you can enjoy God's goodness both now and for all eternity. The psalmist says, I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of the living. Psalm chapter 27, verse 13. The psalmist would have been discouraged had he not believed to see the goodness of the Lord. One goodness of the Lord is the holiness of God. Of course, the psalmist did not fully experience the holiness of the Lord, but he certainly believed that living a holy life is possible. That was the reason why he turned to the Lord with a broken heart and confessed his sins, as we find in Psalm 51. The simple truth is that if you don't believe to see the goodness of the Lord or the holiness of the Lord in your life, one day you are going to faint or be discouraged. Those who love holiness will never be discouraged, as they will be enjoying the fullness of the goodness of God in the land of the living. As one saint says, holy life is Canaan flowing with milk and honey. May God bless you.